நானும் நம்ம தம்பி கதிரும் கூடிக்கிட்டு இன்றைக்கி ஃபிஷ்ஷை வாங்கிட்டு வந்து அதை நல்லா க்ளீன் பண்ணி கழுவி எடுத்துகிட்டு அதில் மசாலாவை போட்டு நல்லா ஃப்ரை பண்ணுங்க. நாங்கள் என்னென்ன மசாலா போட்டு ஃப்ரை பண்ணோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, கரம் மசாலா, அப்புறம் ஃப்ரை மசாலா, அது கூட வீட்டில் அரைச்ச மிளகாய்த்தூள் கொஞ்சமாக கார்ன்ஃப்ளவர் மாவை போட்டு தேவையான அளவுக்கு உப்பை போட்டு ஒரு முட்டையை உடச்சி ஊற்றி ஒரு ஆஃப் லெமனை பிசைஞ்சு விட்டு ஒரு ஸ்பூன் எண்ணெயை விட்டு நல்லா கலரி அந்த மீனுடைய பாடியில் போட்டு நல்லா தடவுன்னு தடவி பூசுன்னு பூசி ஒரு மணி நேரம் எடுத்து ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணி வச்சிட்டோம். கொஞ்ச நேரம் கரெக்டாக 1 மணி நேரம் தாங்க விட்டோம். 1 மணி நேரம் கழித்து அதை வெளியில் எடுத்து மசாலாலாம் அந்த பாடியில் ஒட்டியிருக்கா என்ன ஏது அப்படின்னு சொல்லிட்டு டெஸ்ட் பண்ணிவிட்டு எண்ணெயை வானலில் ஊற்றி நல்லா காய வச்சு அந்த நல்லா சூடு ஏறின எண்ணெயில் அந்த மீனுடைய பாடியை போட்டு நல்லா திருப்பி எடுத்தோம். அப்பா பயங்கர கலர்ஃபுல்லாக இருந்ததுங்க. நீங்களே பாருங்களேன். அதை அப்படியே சாப்பிட்டா நல்லா இருக்காதே அப்படின்னு சொல்லிட்டு மிளகு பொடியை லைட்டாக தூவி மொட்டை மாடியில் போயிட்டு மீன் குழம்பு மீன் வறுவல்னு சாப்பிட்டோம் பாருங்க. அடிக்கிற வெயிலுக்கு அப்படியோ என்ன ஒரு டேஸ்ட்டு.